எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் ஒரு கதை சொல்றோம். இந்த கதையோட ஹெட்டிங் டிசிப்ளின். ஒரு பையன், அதாவது 12th படிக்கிற பையன், அவன் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு ரேங்காக எடுத்துக்கிட்டு இருப்பானா. ரொம்ப நல்ல பேராக எடுப்பானா. அவங்க மிஸ் கிட்ட, அவங்க அப்பா அம்மா கிட்ட, என்னடா எப்படி படிக்கிற நீ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்காக எடுக்கிறியே அப்படின்னு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்கா. அதனால் அவங்க அப்பா அம்மா இப்போ காலேஜ் சேர்க்கறதுக்கு முன்னால் 2 வருஷம் லீவ் விடுவாங்களே, 1 வருஷம் லீவ் விடுவாங்க. அப்போதைக்கு அந்த பையன் ஜாலியாக விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கி படிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்போதைக்கு காலேஜில் ஒரு சேர்க்க போனாங்களாம், நேம் கொடுக்க போனாங்களாம். அப்போதைக்கு எல்லா காலேஜும் இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கள் ஸ்கூலுக்கு தான் வேணும், எங்கள் ஸ்கூலுக்கு தான் வேணும்னு ஒரு 4 காலேஜ் ஸ்கூலு போட்டி வச்சாங்களாம். அந்த 4 பிரின்சிபலுக்கும் போட்டி வச்சாங்க. உங்கள் ஸ்கூலான்னு ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பிரின்சிபல் மட்டும் போயிட்டு நல்லா வந்திருக்காரு. ஒரு பிரின்சிபல் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. அந்த பிரின்சிபல் ஸ்கூலில் சேர்க்க போனாங்களாம். சேர்த்து நேம் கொடுத்தாச்சு. இப்போ போகிற அந்த ஸ்கூல் சேர்றதுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்களே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாம் வச்சாங்களாம். அவன் அதுலேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தானான். ஆனாலும் அந்த ஃபஸ்ட் ரேங்க்கு அதெல்லாம் தெரியாத இவங்களுக்கு. அப்புறமாட்டி தான் மெசேஜ் வந்துச்சான். இவங்க இந்த ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறதுக்காக போயிருக்காங்க. இந்த பையனை பார்த்தாலே எல்லா பசங்களும் திரும்பிக்கிறாங்களாம். இப்படி என்னடா நம்ம பையன் இப்படி ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருக்காங்க, என்ன ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை, எல்லாரும் திரும்பிக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு பிரின்சிபல் ரூமுக்கு போனாங்களாம். போனோடனே, என்ன சார் எங்கள் பையனுக்கு சீட்டு கட்சிச்சா, ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தான் வருமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, உங்கள் பையனுக்கு என்னையால் சீட்டு கொடுக்க முடியாது, உங்கள் பையன் என்ன தான் ஃபஸ்ட் மார்க்காக இருந்தாலும் நான் சீட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது மாட்டி, ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் பையன் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தான், எடுத்து பாருங்கன்னு சொன்னான். சார் என் பையன் ஃபோனையே தொட மாட்டானா சார், பெரிய பையனாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னான். இல்லை, அவனே ஒன்று பண்ணியிருக்கான், அவனே ஃபோன் எடுத்து காமிக்க சொல்லுங்க சொன்னானா. அவன் காமிச்சானா ஃபோன் எடுத்து பார்த்தா, நடு ராத்திரி பூட்டு கேட்டை சாத்தியிருந்தாங்க. பூட்டு போட்டு சாவியை எடுத்து பூட்டை தொடர்ந்து போய் ஒரு குட்டியோண்டு பூனை, அழகான பூனை அப்போதான் பிறக்குது. அவங்க அம்மாவை விரட்டி விட்டு அந்த பூனையை போட்டு அடி 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 அடிச்சாங்க. ரத்தம் வர அளவுக்கும் அடிச்சிருக்காங்க. அடிச்சு அடிச்சு ரத்தம் அந்த பூனை ரொம்ப முடியாம மியாவ் மியாவ் மியாவ்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான். ரத்தம் கை கால்லாம் உடஞ்சிச்சான் அதுக்கு. அது மாட்டி அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அம்மா, நான் இதெல்லாம் பண்ணலாமா, என்னைய மன்னிச்சிடுமா, நான் தெரியாமல் கோபத்தில் பண்ணிட்டாமான்னு சொன்னாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே நம்ம யாருக்குமே தப்பு செய்யக்கூடாது. அப்புறமாட்டி நம்ம எவ்வளோ நல்லா படித்தாலும், நம்ம எவ்வளோ அழகாக எழுதி ஃபஸ்ட் ரேங்கே எடுத்தாலும், எவ்வளோ பெரிய பிறவியில் இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், டிசிப்ளின் இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை மதிக்காது. பறவைகளோ கிளிங்களோ எதுவாக இருந்தாலும், எந்த உயிர்நிலையாக இருந்தாலும் நம்ம அதை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மிதிக்கக்கூடாது.
எல்லாருக்கிட்டேயும் நம்ம அம்பாவே இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பிள்ளைய தொட்டுங்க. பாய் பாய்.